வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கலங்க பார்த்தோன்னா ஆதி நம்ம ஜீவா கஷ்டப்பட்டு தாலியை வாங்கி கொண்டுட்டு வராங்க. ஒரு கட்டத்தில் ஆதி தடுத்து நிப்பாட்டி ஜீவாவை, இந்த பாரு மீனாட்சி எப்போவுமே நான் வாங்கி கொடுத்த தாலியோடு தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தாலியை பிடுங்கி எரியுறாங்க ஜீவா கையில் வச்சுருந்தத. ஆனால் ஒரு கட்டத்தில் ஜீவாவுக்கு கோவம் ஆதியை அப்படியே அடியில் வெளுத்து நம்ம அப்பத்தாக்கு முகத்தில் கறியை பூச கரெக்டாக தாலி பிரித்து கொடுக்க நேரத்தில் மஞ்சள் கிழங்குல உள்ள தாலியை எடுத்து இனி மீனாட்சி கழுத்தில் கெட்டுங்க சுமதி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நிறுத்துங்க அப்பத்தா, நான் தங்கத்தில், அதுவும் என் மீனாட்சிக்கு என் சொந்த பணத்தில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தாவுக்கே அதிர வச்சுறாங்க நம்ம ஜீவா. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் ஜீவா சிலம்பம் போட்டியில் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சிக்கு நான் தாலி வாங்கி கொடுக்கணும், என்னால் ஒன்றுக்கும் கழியாது அப்படின்னு சொன்னால் அப்பத்தான் முகத்தில் கறியை பூசணும் அப்படின்னு அந்த வெறியை விளையாடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வெற்றி வகையை சூடுறாங்கன்னு சொல்லலாம். 2 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கிடைக்கிது. இதில் என் மீனாட்சிக்கு நான் கட்ட போகிற தாலி எப்படி இருக்கணும்னு நான் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக கடையில் போய் நம்ம ஜீவா தாலியை செலக்ட் பண்ணுறாங்க, வாங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மூக்கு வேர்த்தா பார்த்து நம்ம இந்த விஷயத்தெல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆதி அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு எப்படியாவது இந்த ஜீவா இந்த கபடி சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று அந்த பரிசு தொகையில் வாங்கக்கூடிய தாலியை கொண்டு போய் மீனாட்சி கழுத்தில் கட்டிடக்கூடாது. மீனாட்சி என்றைக்குமே நான் என் கைப்பட வாங்கின தாலியோடு தான் அவள் இருக்கணும். அவள் கழுத்தில் நான் முறைப்படி இந்த தாலியை கட்ட வேண்டிய காலம் வரும் அப்படின்னு அந்த இடத்துல இந்த ஜீவாய்க்கு முற்றுப்புள்ளியாக்க வைக்கணும். இந்த தாலியை மாற்றிடக்கூடாது அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதை தடுத்து ஆகணும் அப்படின்னு வெறியோட ஜீவாவைய முடக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா கோயிலில் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. அப்போனா எப்படியாவது நம்ம ஜீவா தாலியோடு வந்துடுவாங்க சுமதி, நீங்கள் கவலைப்படாதுங்க, என் பையன் சொன்னதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சக்தி சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அப்பத்தா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, அந்த வெட்டி பையன் திடுதுப்புன்னு இந்த 2 லட்சம் ரூபாயும் அதுவும் ஒரே நாளில் எப்படி சம்பாதிக்க முடியும், அது எல்லாம் மீனாட்சிக்கு நடக்காது. ஆதியை கெட்டுனா நடந்திருக்கோம். இப்போ இவனை வெட்டி பையனை கட்டிக்கிட்டு இவளுக்கு எங்கே நடக்கும், ஒரு மஞ்சள் கிழங்கு ரெடி பண்ணி வைங்க, அதை தான் மீனாட்சிக்கு கழுத்தில் கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. எல்லாரும் இங்கே கோயிலுக்கு வந்ததுக்கு பொங்கலையாவது உருப்படியாக தின்னுட்டு போவோம் அப்படின்னு அந்த இடத்துல அப்போ தான் சொல்லு நேரம் நம்ம சக்தி சுமதியை பிடிச்சி, நீங்கள் கவலைப்படாதுங்க, என் பையன் வருவான், அந்த நம்பிக்கை இருக்குது, அதுக்கு தானே இருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல பொங்கலை வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஜீவா தாலியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிச்சு வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடி கணங்காக ஆதி தடுக்கிறாங்க. ஜீவா கழுத்தில் கையில் இருக்க தாலியை பார்க்குறாங்க, பிடுங்குறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் மீனாட்சிக்கு நான் வாங்கினேன், நான் என் கையால் வாங்கினேன் அந்த தாலியை கழுத்தெறிஞ்சிட்டு இந்த தாலியை தூக்கி அவள் கழுத்தில் கெட்ட போவேன், மீனாட்சி என்றைக்குமே நீ புருஷனாக முடியாது, ஆக விட மாட்டேன்டா, நான் எப்படியாவது அவள் கழுத்தில் என்னை 80 நாளில் நான் கெட்டக்கூடிய தாலியோடு தான் அவள் இருக்க போகிறா. அப்படி இருக்க நேரம் இந்த தாலியை எதுக்காக மாற்றா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவாவையே அடிக்கிறாங்க. அவங்க கையில் இருக்க தாலியை பிடிச்சி எறிகிறாங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம ஜீவாவால் தாங்கிக்க முடியலை. இந்த ஆடி நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு உள்ளதை ஒவ்வொரு நாளும் வேவு பார்த்துட்டே தான் இருக்கான். மீனாட்சிக்காக நான் ஆசைப்பட்ட வாங்கின தாலி இவன் கொடுக்க விடாமல் கொண்டு போக விடாமல் இவன் தடுக்கிறான். இந்த ஆதி இவனுக்கு எப்படி தான் இந்த விஷயம் எல்லாம் தெரியுது, நான் சந்தேகப்பட்டது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவாவுக்கு கோபம் வருது. ஏன்னா நம்ம ஆதி ஒரு டிவைஸை நம்ம ஜீவா மீனாட்சி ரூமில் பொருத்திக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அங்கே நடக்கக்கூடிய விஷயம்
எல்லாம் வந்து அப்பத்தா மூலம் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சதி பண்ண வேலை பண்ணுறாங்க ஜீவா. எப்படியாவது வந்து மீனாட்சிக்கு மனசில் இடம் விட்டுறக்கூடாது. அதுக்காக இந்த தாலியை கொண்டு போனான்னா ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சிக்கு பரவாயில்லையே, எனக்காக வந்து ஒரு நாளைக்குள்ளே வந்து 2 லட்ச ரூபா வந்து ஒரு நாளை சம்பாதிக்க முடியும்னா எவ்வளோ தூரம் நீ வந்து எனக்காக வந்து செய்கிற அப்படின்னு வந்து மீனாட்சிக்கு வந்து ஜீவா மனசில் ஒரு ஆசை வந்துடக்கூடாது, பாசம் வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அதை தடுப்படுத்துறதுக்கு தான் ஆதி வந்து அதிரடியாக வந்து ஜீவாவுக்கு வாங்கி வச்சுருந்த அந்த தாலியை பறித்து சண்டைக்கு நிற்கிறாங்க. ஆனால் நம்ம ஜீவா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்து செய்து ஜீவா மீனாட்சிக்காக தாலி வாங்கினவங்களுக்கு அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியாமல் இருக்குமா என்ன? ஆதியை வந்து அடின்னு அடித்து விடுத்து ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த தாலியை நான் மீனாட்சி கழுத்தில் கெட்டு வேண்டாம், இதுதான் நிரந்தரமாக மீனாட்சி கழுத்தில் இருக்க போது, நீ கட்டின தாலியை கோவில் உண்டியலில் இன்னைக்கு தூக்கி வீச போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதிக்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இந்த தாலியை கொண்டு போகிறாங்க. ஆனால் அப்பத்தான் பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா என்ன எல்லாரும் பொங்கலை போட்டு சாப்பிடுவோம், வந்ததுக்கு அதாவது நடக்கட்டு, அதோட இன்னைக்கு தாலியை பிரித்து கோக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து வச்சுடுங்க, அதை வச்சு தாலின்னு நினச்சி மீனாட்சி கழுத்தில் கெட்ட வேண்டியதான். இவ என்ன ஆதிக்கு பொண்டாட்டியாக இருக்கா, அந்த வெட்டி பயலுக்கு பொண்டாட்டியாக தானே இருக்கா, இவளுக்கு இதுதான் முடியும் இந்த வெட்டி பயலால் அப்படின்னு வந்து ஜீவாவை சொந்த பேரான மட்டம் தட்டி அதில் வந்து சந்தோஷம் காணது தான் அப்பதாக்கு வேலை. நம்ம வாசுதேவன்கிட்ட இருந்தும் வந்து 20 லட்ச ரூபாயை ஆட்டையை போட்டு வாங்கிட்டு எப்படியாவது மீனாட்சியையும் ஜீவாயையும் பிரிச்சிடணும், அந்த ஆதி கூட சேர்த்து வைக்கணும், அதுதான் நம்ம இது. பாண்டிய வாழ வைக்கணும் தேவியையும் பாண்டியோ, அதுக்கு என்ன வழி உண்டோ அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அப்பத்தா வேற என்ன, இனி வந்து நல்ல நேரமும் முடிய போது தாலியை மீனாட்சிக்கு பிரித்து கொடுக்கணும்னு ஆபிச்சு சுமதி அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துட்டு வா, அதை வச்சு தாலியாட்டு நினச்சி அவள் கழுத்தில் வந்து மாட்டி விடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நிறுத்து அப்பத்தா, என்னாலேயே முடியும், நான் அந்த சிலம்பு போட்டியில் பங்கேற்று அதில் 2 லட்ச ரூபா கிடச்சி அதுக்கு வந்து நான் என் மீனாட்சிக்கு என் விருப்பப்படி நான் தாலி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்பத்தா பேரஞ்சது கணங்க நிற்குது. என்ன 2 லட்ச ரூபா ஒரே நாளில் இவனால் சம்பாதிக்க முடியுமா, நான் வெறுமனைக்கே இவன் ஒரு வெட்டி பையன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவனால் முடியும் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோவத்தில் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கே பரவாயில்லையே ஜீவா, அவனால் வந்து உழைக்க முடியும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல நிரூபிச்சிட்டான் அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா தாலி பிரித்து கோக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்குது. நம்ம ஜீவா வந்து மீனாட்சி கழுத்தில் வந்து தாலியை வந்து போடுறாங்க. அடி வாங்கின சூட்டோட ஆதி வந்து அப்படியே கோபத்தில் வாசுதேவன்கிட்ட போய் கத்துறாங்க. நம்ம ஒன்று நினச்சா அந்த ஜீவா வந்து எல்லாத்தையும் நடத்தி காட்டிடுவான் போல இருக்க, என் கை மீறி மீனாட்சி போயிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கத்தி கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வாசுதேவன் ஒரு ஐடியாவை வந்து ஆதிக்கு சொல்லிக்கிட்டு அப்பத்தாவுக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லலாங்க.